காஞ்சிபுரம் இட்லி செய்ய பேன்ல 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் நல்லா காஞ்சோடனே 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கணும். கடுகு பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சமா முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் துண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் லைட்டா நெய்யில் வதக்கிக்கணும். இதோட கொஞ்சமா சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கணும். அதையும் லைட்டா நெய்யில வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவோட ஆட் பண்ணிடலாம். இட்லி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கணும். இப்போ இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி தட்டு எடுத்து லைட்டா நெய் தடவிக்கோங்க. இப்போ இட்லி ஊத்திக்கலாம். இட்லி குண்டால தண்ணி ஊத்தி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இட்லி தட்டை உள்ள வச்சிடலாம். டைட்டா க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கணும். இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு காஞ்சிபுரம் இட்லி. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு இட்லியை தனியா எடுத்துடலாம்.